வணக்கம் மக்கள்ஸ், நான் உங்கள் ஹாரிஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி பிகினர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கியூப் டியூட்டோரியல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்ட்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கியூபை சால்வ் பண்ணதே இல்லை கியூபை தொட்டதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மெத்தட் தான் வந்து இந்த பிகினர்ஸ் மெத்தட். இதுதான் இருக்கிறதுலே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து நான் என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை. ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை பற்றி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபில் இருக்க ஒவ்வொரு பீசஸ்மே வந்து டிஸ்டிங்டிவ் பீசஸ். அதாச்சு ஒரு பீஸ் மாதிரி கண்டிப்பாக உங்களால் இன்னொரு பீஸை கியூபில் பார்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெட் வித் ஒயிட் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் வித் ஒயிட் மாதிரி இன்னொரு பீஸ் கண்டிப்பாக கியூபில் இருக்கவே இருக்காது. நீங்கள் ரெட் வித் எல்லோ பார்க்கலாம், நீங்கள் இதை வேணால் சொல்லலாம் ரெட் வித் ஒயிட்னு சொல்லிட்டு. ஆனால் அது கூட ப்ளூ இருக்கனால இது வந்து ரெட் வித் ஒயிட் பீஸ் ஆகாது, இது ஒரு கார்னர் பீஸ். ஸோ ஒவ்வொரு பீஸும் டிஸ்டிங்டிவ் பீஸ் அப்படின்ற ரீசன்னால அந்தந்த பீஸை அதோட பொசிஷனில் நம்ம கரெக்டாக போட்டால் தான் நம்மளால் கியூபை சால்வ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப்ல 3 டைப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்கு: சென்டர் பீசஸ், எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ். ஸோ சென்டர் பீசஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்டர் பீசஸ் வந்து ஃபிக்ஸடான பீசஸ். நீங்கள் கியூபை எவ்வளோ ஷஃபிள் பண்ணாலும் அது மாறவே மாறாது. எல்லோக்கு ஆப்போசிட்ல ஒயிட் தான் இருக்கும், ப்ளூக்கு ஆப்போசிட்ல கிரீன் தான் இருக்கும், ரெட்டுக்கு ஆப்போசிட்ல ஆரஞ்சு தான் இருக்கும். அண்ட் அந்தந்த பீசஸ் சென்டர்லேயே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஷஃபிள் பண்ணாலும் அது மாறவே மாறாது, மித்த பீசஸ் தான் மாறும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற பீசஸ் வந்து எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கும் எட்ஜஸ்ல. ஸோ இந்த ஒயிட் வித் ரெட் இல்லை ஒயிட் வித் எல்லோ, ஸோ இது மாதிரி பீசஸ்லாம் வந்து எட்ஜ் பீசஸ். மூணாவது பார்க்கறது வந்து கார்னர்ஸ். கார்னர்ஸில் வந்து 3 சைட்ஸ் இருக்கும். இந்த ரெட் வித் ப்ளூ வித் ஒயிட், அப்படி இல்லைனா கிரீன் வித் ரெட் வித் எல்லோ. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து கார்னர் பீசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியுன்றனால அடுத்து போகலாம். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நோட்டேஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 8 பேசிக் நோட்டேஷன்ஸ் இந்த சால்வுக்கு தேவையானதை வந்து நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட். ஸோ ரைட், நீங்கள் கியூபை இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கியூபை இப்படி அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் பேர் தான் வந்து ஆர். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து ஆர் பிரைம். ஸோ ஆர் பிரைம் என்ன அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் தி கியூபை வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆர் பிரைம். ஸோ மூணாவது வந்து எல். ஸோ எல்ன்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட் ஆஃப் தி கியூபை இப்படி டவுன்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அது என்ன மூவ்மெண்ட்? எல். ஸோ நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் பிரைம். ஸோ எல் பிரைம்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட் ஆஃப் தி கியூபை அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் பேர் எல் பிரைம். ஸோ அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ. யூக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் ரைட் சைட் டு த லெஃப்ட் சைட் அப்பர் லேயரை வந்து இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூ. யூ பிரைம் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்பர் லேயரில் மூவ் பண்ணோம்னா அது வந்து யூ பிரைம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப். ஸோ எஃப்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் தி கியூபை வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி திருப்பணும்னா அது வந்து எஃப். ஓகேவா? இப்படி திருப்பணும். ஸோ அது வந்து எஃப். எஃப் பிரைம் என்னன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி திருப்பணும் அப்படின்னா அதுதான் வந்து எஃப் பிரைம். ஸோ கியூபை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்கான நொட்டேஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த சால்வுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற 2 பேசிக்கான அலாகதம்ஸ் வந்து நான் இப்போ சொல்லி தர போகிறேன். ரைட் அலாகதம் அண்ட் லெஃப்ட் அலாகதம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சால்விங்க்கு, இந்த சால்விங்க்கு பேஸே வந்து இதுதான். ஸோ நீங்கள் அதை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மெத்தடில் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ரைட் ஆல்கிருதம் லைட் ஆல்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம், ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் தான் வந்து ரைட் ஆல்கிருதம். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆல்கிருதம். ஸோ லெஃப்ட் ஆல்கிருதம்க்கு என்ன பண்ணணும்னா எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ, எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஆல்கிருதம். ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சால்வுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ். ஸோ கியூபை இப்படி பிடிச்சி இப்படி திருப்பினீங்கன்னா அது ரைட் ரொட்டேஷன்.
கியூபை இப்படி பிடிச்சி இப்படி திருப்பினீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேஷன். ஸோ இதுதான் நீங்கள் கியூபை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு பேசிக் கிளியர்ன்றனால நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் எ டெய்ஸி. டெய்ஸினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சென்டர் பீஸில் 4 எட்ஜஸ்மே ஒயிட் கொண்டு வரணும். அதுதான் வந்து ஃபார்மிங் அ டெய்ஸி. எல்லோ சென்டர் பீஸில் 4 எட்ஜஸ்மே ஒயிட் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரெயினையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்களாகவும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அலாகதம்ஸாக இருக்காது. ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஏதாவது பீஸ் சால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எட்ஜஸில். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒன்று சால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த பீஸை நீங்கள் மூவ் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை அப்படியே ரொட்டேட் பண்ணி டவுன்வர்ட்ஸில் பாருங்கள் ஏதாவது வந்து சால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்ஜ் பீஸ் வந்து சால்வ் ஆயிருக்கு. கார்னர்ஸ் பார்க்கக்கூடாது, எட்ஜஸ் தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் சால்வ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒயிட் எட்ஜை நம்ம மேலே கொண்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி இருக்க எட்ஜை மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்காது, என்ன ஆகும் கீழே போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எம்டி ஸ்பேசஸை இதுக்கு நேர் மேலே லோட் பண்ணணும். லோட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், இந்த சைடும் எம்டியாக தான் இருக்குது, இந்த சைடும் எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து U' அப்படின்னு பண்ணி இந்த எம்டி ஸ்பேஸை இது மேலே லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் F2 பண்ணீங்கன்னா அந்த பீஸ் வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தும் நீங்கள் கீழேயே பாருங்கள் ஏதாவது ஹெச் பீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஹெச் பீஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா செகண்ட் லேயரில் இருக்கிற எட்ஜஸை பார்க்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒயிட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு ஒயிட் இருக்கா. ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னா ஆர் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஆர் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதுக்கு நேர் மேலே இருக்க ஸ்லாட் வந்து எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்லாட் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து திருப்பி பின்னாடி போயிடும். அதாவது சால்வ் பண்ணது கலைஞ்சிரும். அதை பண்ணக்கூடாது. ஸோ எம்டி ஸ்லாட்டை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒயிட்டை என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஆர் மூவ்மெண்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லோ சென்டர் அண்ட் 4 எட்ஜஸ்லேயும் ஒயிட் வந்துருச்சு. கார்னர்ஸை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. 4 எட்ஜஸ்லேயும் ஒயிட் வந்துருச்சா, ஒயிட் வந்துருச்சு. அதுதான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் என்ன சினாரியோ வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போய் லாக் ஆகிக்கும். இந்த எட்ஜ்லையும் இருக்காது, கீழேயும் இருக்காது, இப்படி வந்து லாக் ஆகிக்குச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் லேயரில் இருக்க எட்ஜுக்கான ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த நீங்கள் எஃப் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த எம்டி லொக்கேஷன் இருக்கோ அதை வந்து கரெக்டாக இதுக்கு மேலே லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு எஃப் மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ எப்பயுமே எம்டி ஸ்லாட்டை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு செகண்ட் லேயர் எட்ஜ் சினாரியோ கிடைக்குதா, இதுக்கு முன்னாடி பார்த்த சினாரியோ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இதுக்கு நேர் மேலே நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு எம்டி ஸ்லாட்டை லோட் பண்ணிவிட்டு ஆர் மூவ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது தவிர இல்லாமல் என்ன இன்னொரு சினாரியோ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போய் லாக் ஆகிக்கலாம். ஓகேவா? இப்படி கீழே லாக் ஆகாமல் இப்படி மேலே லாக் ஆகிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் சேம் தான் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எம்டி ஸ்லாட்டான்னு பார்க்க தேவையில்ல, ஏன்னா மேலே தான் லாக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே எஃப் மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், திருப்பி அந்த செகண்ட் லேயர் ஸ்டெப்புக்கு வந்துடும். ஸோ எம்டி லேயரை இதுக்கு மேலே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தள்ளிட்டோம் அப்படின்னா சால்வ் ஆகிடும். ஸோ இன்னொரு பீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ இங்கே போய் லாக் ஆகிக்குச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், மேலே வந்து எம்டி லேயர் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து இப்படி எஃப் பண்ணோன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கிறது வந்து கலைஞ்சிரும். ஸோ எம்டி லேயரை லோட் பண்ணிவிட்டு எஃப் மூவ்மெண்ட் பண்ணோன்னா என்ன ஆகுது, சைடுக்கு வந்துருச்சா. ஓகே, ஸோ சைடுக்கு வந்துருச்சு. இப்போ சைடில் என்ன பண்ணணும், சைடுக்கு வந்துருச்சுன்னா எம்டி லேயரை சைடுக்கு நேர் மேலே லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தள்ளணும்னா டெய்ஸி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் டெய்ஸி ஃபார்ம் பண்ணிட்டீங்களா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடில் கிராஸ் கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ மேலே இருக்க இந்த எட்ஜ் பீசஸை கீழே லோட் பண்ணுவோம். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒயிட் கூட இன்னொரு கலர் இருக்கா, ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ அந்தந்த சென்டர் பீசஸ் கூட கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம கீழே லோட் பண்ணணும்.
ஓகேவா? அதுதான் வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ அதை மறந்துடக்கூடாது. அப்படியே வந்து டக்குன்னு கீழே தள்ளிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ கரெக்டாக அந்த கலரை வந்து அந்த சென்டர் கூட மேட்ச் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எது சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதாவது ஆல்ரெடி கரெக்டாக ஓரியன்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளூ வந்து கரெக்டாக ப்ளூ சென்டர் கூட ஓரியன்ட் ஆயிருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், F2 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கீழே போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்கா? க்ரீன் ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்கு. அப்போ அதையும் வந்து F2 பண்ணி கீழே கொண்டு போயிடலாம். இந்த ஆரஞ்சு வந்து எங்கே இருக்குது? ரெட் சென்டரில் இருக்குது. ஆனால் இது எங்கே இருக்கணும்? ஆரஞ்ச் சென்டரில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆரஞ்ச் சென்டருக்கு அதை கொண்டு போயிட்டு 2 டைம்ஸ் F பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதே மாதிரி தான் ரெட்டும். ரெட்டை வந்து ரெட் சென்டரில் இருக்குது, கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ் வந்துச்சா? எட்ஜஸை எப்பயும் போல் கார்னர்ஸ் எப்பயுமே பார்க்கக்கூடாது, வெறும் எட்ஜ் பீஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஒயிட் கிராஸ் வந்துருச்சு. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற கார்னர்ஸை சால்வ் பண்ணோம். ஓகேவா? அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் பீசஸ் பார்க்கணுன்னா, ஒயிட் கூட ஏதாவது 2 கலர்ஸ் இருக்க மாதிரி பீசஸ் பார்க்கணும். அதாவது கார்னர் பீசஸில் ஒயிட் இருக்க கார்னர் பீசஸாக நீங்கள் வந்து தேடி சால்வ் பண்ணணும். ஸோ மேலே என்ன ஒயிட் இருக்க கார்னர் பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் இருக்குது. ப்ளூ வித் ரெட் வித் ஒயிட், ஆரஞ்ச் வித் ப்ளூ வித் ஒயிட்னு 2 பீஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூ வித் ரெட் வித் ஒயிட் பீஸே வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணலாம். ஸோ இதை கரெக்டான பொசிஷனுக்கு எங்கே அது போகணுன்னு பார்த்து லோட் பண்ணணும். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ இருக்குது, கீழே ஒயிட் இருக்குது. அப்போ இது இங்கே வரக்கூடாது. எங்கே வரணும்? இங்கே வரணும். இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ கரெக்டாக அதுக்கு மேலே எந்த இடத்துல கொண்டு போகணுமோ அவங்க லோட் பண்ணிட்டு ரைட் அல்காரிதமை அது கரெக்டாக அந்த பொசிஷனில் லொக்கேட் ஆகிற வரைக்கும் பண்ணும். ரைட் அல்காரிதம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட பொசிஷனில் உட்காந்துருச்சு. திருப்பி மேலேயே பாருங்கள் ஏதாவது பீஸ் இருக்கா? இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அதோட பொசிஷனில் லொக்கேட் பண்ணோம். இது என்னது? க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு. ஸோ இந்த க்ரீன் ரெட் ஒயிட் எங்கே இருக்குது? ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு. அதுக்கு மேலே வச்சுட்டு ரைட் அல்காரிதம் பண்ண வேண்டியது தான். பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சா? அடுத்து இங்கே என்ன பீஸ் இருக்குது? ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு. ஸோ இது எங்கே கொண்டு வரணும்? இங்கே கொண்டு வரணும். ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ஒயிட். திருப்பி ரைட் அல்காரிதம் பண்ணுங்க. வந்துருச்சா? கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பீஸ் இருக்குது? மிச்சம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். அதை வந்து ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு ரைட் அல்காரிதம். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 டைம்ஸ்க்குள்ளே வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து உட்காந்துரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயரை ஓரியன்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயரில் இருக்கிற எட்ஜஸை சால்வ் பண்ணுறது தான் வந்து 4வது ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி எட்ஜஸ் பார்க்கணுன்னா, எல்லோவோட இருக்க எட்ஜஸை விட்டுட்டு மித்த டபுள் கலர் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த டாப்பில் எல்லோ அண்ட் ஒயிட், அதை தவிர்த்து என்னென்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ. ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்க எட்ஜஸாக பார்க்கணும். ஸோ மேலே இருக்க எட்ஜஸே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கு. என்ன எட்ஜு? க்ரீன் வித் ஆரஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களை ஃபேஸ் பண்ணி இப்படி இருக்கப்போ இங்கே என்ன கலர் இருக்கோ அதை கரெக்டாக அதோட சென்டர் கூட ஓரியன்ட் பண்ணும். எப்பயும் போல் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து க்ரீன் கூட வச்சிட்டோமா? இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணுமா அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் சைட் போகணுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எங்கே போகணும்? மேலே ஆரஞ்சு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணுமா? இல்லை, இங்கே ரெட் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போகணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் போகணுன்னா அதாவது இப்படி ரைட் ஹேண்ட் சைட் போகணுன்றப்ப வந்து இது ஃபார்முலாவும் நான் மேலே போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெத்தட் வந்து இப்போ நான் சொல்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைட் போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் மேலே இருக்கிறத தள்ளி அந்த சைட் கொண்டு போயிடணும். அப்புறம் உங்களுக்கு எந்த சைட் போடுமோ, ரைட் ஹேண்ட் சைட் போடுமோ, அப்போ ரைட் அல்காரிதம் பண்ணணும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு எந்த சைட் போகணுமோ அந்த சைட் கியூப் ரொட்டேஷன் பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ மீதி என்ன அல்காரிதம் இருக்குது? லெஃப்ட் அல்காரிதம் இருக்குது, அதை பண்ணுங்கள். எல் டேஷ், அதாவது எல் ப்ரைம், யூ ப்ரைம், எல் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட பொசிஷனில் போய் உட்காந்துருச்சு. இப்போ அடுத்த பீஸ் பார்ப்போம். ப்ளூ வித் ஆரஞ்ச். ஸோ என்ன பண்ணணும்? எப்பயும் போல் ப்ளூ கிட்ட எடுத்துகிட்டு போய் நேராக வச்சிடணும். எந்த சைட் போகணுன்னு பார்க்கணும்?
ரைட் ஹேண்ட் சைடு போகணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். அப்போ என்ன பண்ணணும், இதை ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணுமா, அப்போ லெஃப்ட் ஆல்கதம் பண்ணுங்கள். எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ. அடுத்து எந்த சைடு போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். அப்போ லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஆல்கதம் அதாவது ரைட் ஆல்கதம் பண்ணணும். ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் சால்வ் ஆயிடுச்சா. ஸோ மித்த ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ரெட்டு கூட வச்சிடணும். எந்த சைடு போகணும், ப்ளூ மேலே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் ஆல்கதம் பண்ணணும். எல். அடுத்தது என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு போகணும். ஸோ லெஃப்ட் சைடு திருப்பிட்டு என்ன பண்ணணும், ரைட் ஆல்கதம் பண்ணணும். புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ அடுத்து என்ன பீஸ் இருக்குது, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அது என்னது, க்ரீனில் ஓரியன்ட் பண்ணணுமா, க்ரீனில் கொண்டு போகணும். இப்போ இது எந்த சைடு போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் ஆல்கதம். அப்புறம் எந்த சைடு போகணுமோ அந்த சைடை கியூபை திருப்பணும். அதாவது லெஃப்ட் சைடு திருப்பிட்டு மீதி இருக்க ஆல்கதம் ரைட் ஆல்கதம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த டுட்டோரியலில் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த லேயர்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணி கியூபை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே கியூபை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ மித்த மெத்தட்லாம் வந்து மித்த லேயர்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ட் 2ல் போடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணிடுங்க. ஓகேவா. உங்களுக்கு பார்ட் 1 புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுலேயே வந்து ஏதாச்சும் ஒரு சினாரியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோ இந்த வீடியோவில் நான் சொல்லாதது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். அந்த பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உடனேவும் சொல்லித்தரேன். அதே மாதிரி இது மாதிரி வேறு நிறைய சினாரியோஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பிகினர்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ பார்ட் 2ல் பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஹாரிஸ். டாடா, பை பை.